ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் கொண்டக்கடலை போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன். என் மெத்தடில் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கியாச்சு, ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு, நெக்ஸ்ட்டு சீரகம், நெக்ஸ்ட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, வெங்காயம் தக்காளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிடுவோம். வதக்கிற ஸ்டேஜில் கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் கல்லுப்பு குழம்புக்கு போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிட்டு பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகாத்தூளை போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் போட்டாச்சு. தேவையான அளவு போட்டுக்கணும். காரம் ரொம்ப போடக்கூடாது. எப்பவுமே காரக்குழம்புல பொறுத்தவரையும் மிளகாத்தூளும் ஓகே, புளியும் எல்லாமே ஒரே லெவலாக இருக்கணும். அதிகமாக போயிடுச்சா நல்லா இருக்காது. நல்லா வதக்கி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ ஒரு நல்ல கொதி வந்தோன்னு அடுத்தது கத்திரிக்காய் போட்டுட்டு வேகிறத பார்ப்போம். கத்திரிக்காய் வெந்தோன்னா அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றணும். நல்லா கொதிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். ரொம்ப கத்திரிக்காய்லாம் நான் எடுத்துக்கல, ஒரு 2-3 பீஸ் தான் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் போட்டாச்சு. கத்திரிக்காய் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் காரக்குழம்பு, ரொம்பலாம் எடுத்து போகிறது கிடையாது. இப்போ கருப்பு கொண்டக்கடலை வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஊற போட்டு விசில் விட்டு வச்சுருக்கேன். இதை உள்ளே போட்டுருவோம். கருப்பு கொண்டக்கடலைலாம் குழம்புல சேர்த்துக்கோங்க. வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை பொறுத்தவரை நல்ல ஸ்ட்ரென்த்து. கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை, இது பாசிப்பயிறு, கொள்ளு, இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான பயிறு வகைகள். அதெல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம. இது நல்லா கத்திரிக்காய் வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு பார்க்கலாம். நல்லா புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ மிளகாத்தூள், உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கு. இது நல்லா கொதி வந்தோன்னே அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை போட்டு கத்திரிக்காய் கொண்டக்கடலை காரக்குழம்பு எப்படி ரெடி ஆயிடுச்சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கத்திரிக்காய் கருப்பு கொண்டக்கடலை காரக்குழம்பு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி காரக்குழம்பு, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி வைப்பீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.